வெல்கம் பேக். இது நம்ம பைனல் டெக். இன்னைக்கு நம்ம பைனல் டெக் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாம்சங் தரப்புல இருந்து புதுசா ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு. M32 அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் தான். ஸோ இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மொபைல்ல என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ சொல்ற மாதிரி தான், நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இதுதான் சாம்சங்கோட M32ங்கிற புது மொபைல். ஸோ இந்த ஒரு மொபைல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Galaxy M32 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே போல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸை தான் நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். அதை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. கத்தி அந்த பக்கம் வச்சிடலாம். ஓகே இதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுமே மொபைல் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாக்ஸுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலருக்கான ஒரு சின்ன டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸை உள்ளே என்ன இருக்குது, சிம்மஜிக்கில் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போக உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சின்ன பாக்ஸில் இது ஒரு சைடில் வைப்போம். ஒரு பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சுருவோம். அதே மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகே, உள்ளே போயிடுச்சு. ஓகே, மொபைலை வெளியே எடுத்துருவோம். மொபைலை எடுத்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மொபைல் ஓகே சூப்பர் க்ளோஸியாக தான் இருக்குது. ஸோ இதை மொபைல் அப்புறமா பார்க்கலாம். அது போக வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ அதையும் உள்ளே வச்சலாம். ஸோ இது போக ஒரு அடாப்டர் இருக்குது. இதுதான் 25 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்ட ஒரு அடாப்டர். ஸோ இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதையும் உள்ளே வச்சிடலாம். ஸோ இது போக இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி அது மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணி உள்ள மொபைலை எடுத்து பார்ப்போம். நமக்கு கிடைச்ச மொபைலோட கலர் வேரியன்ட் பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட், லைட் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது போக ஒரு பிளாக் கலர் வேரியன்ட் கூட இருக்குது. ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸியாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது, நல்லா க்ளோஸி டைப்பில் இருக்குது. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, அதே போல் வெயிட் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு நடுத்தரமாக தான் இருக்குது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, வேறு 196 கிராம் தான். ஸோ இது போக கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, அதே போல் ஒரு சி டைப்புக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மைக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. அது போக வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிம்மு போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை வெளியே. ஸோ இவ்வளோ தான் வெளியே ஆப்ஷன்ஸு. இது போக இதோட டிஸ்பிளே வச்சு பார்ப்போம். இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு இந்த ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஒரு மொபைலை ஆன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நல்லா நிட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அவுட்டோர் இன்டோர் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணும்போது, வெயிலெல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா டிஸ்பிளே நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பர் தான் சொல்லணும். இதில் குறைன்னு பார்க்கும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்காம விட்டுருந்தாங்க. ஸோ இன் டிஸ்பிளே கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். LED டிஸ்பிளேக்கு சைட் மவுண்டன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இதோட கேமரான்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 20 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேலைன்னு பார்க்கல 2.2க்கான ஒரு அப்பேச்சர் வேலை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோ பார்த்தீங்கன்னா 30 fps உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே போல் ரியர் கேமரா செட்டப்னு பார்க்கும்போது உங்களுக்கு 64 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 1.8க்கான ஒரு அப்பேச்சர் வேலையோட கொடுத்துருக்காங்க. இது சப்போர்ட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ளஸ் ஒரு 2 MPக்கான ஒரு மேக்ரோ கேமரா ப்ளஸ் 2 MPக்கான ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோ சேம் 30 fpsலேயே ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வீடியோ ரெக்கார்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். அதர்வைஸ் கேமரா ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். அவுட்டோர் அண்ட் இன்டோரில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல கேமராவோட. ஸோ இது போக இந்த மொபைலோட வாய்ஸ்ன்னு பார்க்கும்போது சாம்சங்கோட One UI 3.1 பேஸ்ட் ஆன் Android 11 ரன் ஆகுது. ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இதில் ட்ராபேக் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசஸரில் தான். சிப்செட்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ரொசஸர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஒரு ப்ரொசஸர் ரொம்பவும் லோன் தான் சொல்லுவேன். ஸோ ஹெவி பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டு தான் எதிர்பார்க்கலாம். ஃபங்க்ஷனுமே கொஞ்சம் சூப்பராக கொடுத்துட்டு ப்ரொசஸரை மட்டும் கம்மியாக கொடுத்துருது ரொம்பவும் ட்ராபேக்காக தான் எனக்கு தோணுது. முக்கியமாக இந்த மொபைலோட பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சப்போர்ட் பண்ணுற வகையில் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸுக்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஒரு மொபைலில் இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் கேம்ஸ் அண்ட் மூவிஸ்லாம் பார்க்கும்போது
அதிகமாக சார்ஜ் நல்லாவே நிற்குதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இறங்கின M31ல் பேக்கில் வந்து பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இதுலேயும் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்ளோஸியாக இருக்குன்னு தான் மட்டும் தான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு ஓகே சொல்லலாம். அதே போல் கேம்ஸ்லாம் விளையாடும்போது ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேகிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட சூப்பராக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு 15 ரூபா பட்ஜெட்டில் நல்ல பேட்டரி பேக்கப் அண்ட் சூப்பரான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு M32 மொபைலை தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை தவிர நல்ல ஃபோன், அதாவது 15 ரூபா ரேஞ்சில் எனக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு பிராண்ட் நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கும், 6GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பர்ச்சேசிங் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாம்சங் M32 மொபைலை இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.